இந்த மில்லட் நூடுல்ஸை வந்து வாங்கும்போதே ரொம்ப டவுட்டோட வாங்கினேன். பட் பார்த்தா டேஸ்ட் உண்மையிலேயே சூப்பராக இருந்தது. ஃபஸ்ட்டு வந்து நூடுல்ஸை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் படி வேக வச்சு எடுத்துட்டேன். நான் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னா, கொஞ்சம் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் அது கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிவிட்டு கேரட், பீன்ஸு, குடமிளகா இதெல்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் தான் அதில் போட சொன்னாங்க. பட் என்கிட்ட சோயாவும் டொமேட்டோ சாஸும் இருந்ததுனால நான் அது போட்டுட்டு அதிலே ஒரு மசாலா பொடி கொடுத்துருந்தாங்க. அதுவே டேஸ்ட்டுக்கு நல்லாவே இருக்கும் போல். நான் இதெல்லாம் போட்டு பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பசங்கள்லாம் வந்து எனக்கே மிச்சம் வைக்கல. அவ்வளோ தூரம் வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க. இன்னைக்கு மார்னிங் வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம். ஏன்னா லீவுங்கிறனால லேட்டாகவே எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு பசங்களை அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நானும் ஹஸ்பண்டும் வந்து படத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு டூரிஸ்ட் ஃபேமிலி பண்ணோம். நாங்கள் பார்க்கவே இல்லை. சரி நல்லா இருக்குன்னு ரிவ்யூ பார்த்தோமா, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வந்தோம். ஆஃப்டர்நூன் நாங்கள் சாப்பிடல, கம்மங்கஞ்சி மட்டும் குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு இந்த வெயிலுக்கு எதுவும் சமைக்கிறதுக்கெலாம் பிடிக்கல. இன்னொன்று வெஜிடபிள்ஸும் எதுவும் இல்லை. அதனால் அப்படி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து இந்த வடக்கடையில் வந்துட்டு ரொம்ப நாள் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம், சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா, வடை சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஒட்டு போட வேண்டிய துணிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது, ஓரம் அடிக்க வேண்டியது, அதெல்லாம் அடிக்க கொடுத்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து டீ போட்டு குடித்தோம். ஆனால் அந்த கடையை தேடியே நாங்கள் ரொம்ப அலைஞ்சோம். இப்போலாம் யாரும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறதே இல்லை. எல்லாருக்குமே பெரிய பெரிய ஆர்டராக தான் வந்துட்டு இருக்கு போல். ஸோ அதனால யாரும் இந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்க்குறதே இல்லை. ஸோ சீரியஸ்லி நம்மளே வந்து நம்ம ட்ரெஸ்ஸை அட்லீஸ்ட் சின்ன சின்னதாக கிழிஞ்சது இந்த மாதிரி ஓரம் அடிக்கிறது இதெல்லாம் வந்து கற்று வச்சுக்கிறது உண்மையிலே நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு கடைக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணி போனதுக்கப்புறம் தான் எனக்கே அதோட இது வந்து புரிஞ்சுது, டெய்லரிங்கோட அந்த அருமையும்.